விஜய் வந்து காவேரிக்கு வந்து சர்ப்ரைஸ் நெறைய விஷயங்கள் வந்து குடுக்குறாரு. அவங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லா விஷயத்தையும் செய்றாரு. பொங்கல் பண்டிகைய அவ்வளோ சூப்பரா வந்து கிராமத்துல இருக்க மாதிரியே வந்து கொண்டாடுறாரு. அடுத்து வந்து நெறைய பரிசு பொருட்கள்லாம் வந்து குடுத்து அசத்துறாரு நம்ம விஜய் காவேரிக்கு. இதனால காவேரி சந்தோஷத்தோட எல்லைக்கே போயிடுறாங்க. அந்த அளவு சந்தோஷமா வந்து மிதக்குறாங்க காவேரி. அடுத்து வந்து பொங்கல வந்து 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வந்து அப்படியே வந்து வைக்கிறாங்க. அதனால காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்படி வெள்ள போடணும், இப்படி வந்து பொங்கல் பொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொங்கல் பொங்கும்போது எல்லாரும் கொலவ போடுங்கன்றாங்க. அதே மாரி எல்லாருமே போடுறாங்க. இதனால விஜய் எல்லாமே வந்து சந்தோஷமா இருந்திருக்காரு. அடுத்து மியூசிக் சேர்ஸ் வந்து விளையாடுறாங்க. அதில எல்லாருமே ஒருத்தரா வந்து விளையாடிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றாங்க எல்லாருமே. கடைசியில யார் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ஒருத்தர். அடுத்து வந்து இது எல்லாத்தையும் பார்த்த நம்ம தாத்தா வந்து வீடியோவா அத கவரேஜ் பண்றாரு. ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட் எல்லாமே வீடியோவா எடுத்துட்டு இருக்காரு. தாத்தா என்ன தாத்தா திடீர்னு வீடியோலாம் எடுத்துறீங்க அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்டோன்னே, ஆமாடா இதெல்லாம் ரொம்ப மெமரீஸ்ல எவ்வளோ பெரிய விஷயம் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, கயிறு இழுக்கிற போட்டி விளையாடுறாங்க. உரி அடிக்கிறது, கயிறு இழுக்கிறது எல்லாமே வந்து செம்மையா வந்து களை கட்டுற மாதிரி அவ்வளோ சூப்பரா வந்து செலிப்ரேஷன் நடக்குது. இந்த சூழ்நிலை காவேரிக்கு திடீர்னு வந்து கை கால்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடுது. அத பார்த்து விஜய் என்னாச்சு காவேரி அப்படின்னோனே, இல்லைங்க இன்னைக்கு ரொம்ப நேரம் வந்து விளையாடிட்டேன்ல, எல்லாரும் கூட சந்தோஷமா இருந்துட்டேன்ல, அதாங்க எனக்கு கால் ரொம்ப வலிக்குது அப்படின்றாங்க. கால் வலிக்குதா? அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்தா கால் ஃபுல்லாவே பொத பொதன்னு வீங்கியிருக்கு. உடனே விஜய் வந்து நீ வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காலுக்கெல்லாம் வந்து நல்லா ஹாட் வாட்டர் வச்சு ஒத்தடம் குடுக்குறாரு. இப்போ எப்படி இருக்கு காவேரி? ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்றாங்க. காவேரி வந்து இங்க வாங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு என்னாச்சு காவேரி அப்படின்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்கள மாதிரி ஒருத்தர் வந்து புருஷனா கிடைக்க நான் குடுத்து வச்சிருக்கணும். அதே மாரி இந்த பாப்பாக்கு அப்பாவும் வந்து இவ்வளோ நல்லவரா வந்து கிடைச்சிருக்கீங்க. அப்ப நான் நல்லவன்றியா? நீங்க நல்லவர் தாங்க. அதே மாரி குறும்புக்காரனும் அப்படி சொல்லிட்டு கொஞ்சுறாங்க. அப்படியே கிஸ் பண்றாங்க காவேரி. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு அப்படின்றாரு. உடனே குடுத்துட்டே இருக்காங்க. சந்தோஷம் தாங்க முடியாம காவேரி அப்படியே வந்து சரி போதும் போதும். இது வரைக்கும் குடுத்தாச்சுல்ல. சரி நீ குடுத்துட்ட. அப்ப நான் குடுக்க வேணாவா? என்னால முடியாதுங்க. இதுக்கப்புறம் என்னால முடியலங்க அப்படின்றாங்க. சிரிக்கிறாரு. சரி சரி நீ படுத்துக்கோ காவேரின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாரு. அடுத்து நிவின் வந்து கால் பண்றாரு. அப்ப வந்து யாருங்க இந்த டைம்ல உங்களுக்கு கால் பண்றது அப்படின்னோனே, உடனே யோசிக்கிறாரு. நிவின் கிட்ட நம்ம சொல்லியிருந்தோமே இந்த மாரி வந்து கண்டுபிடிக்க சொல்லி, அதனால ஏதாவது ஃபோன் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இரு காவேரி, ஆஃபீஸ் கால் தான் என்னன்னு பேசுறேன். இந்த டைம்ல ஆஃபீஸ் காலா? இல்ல காவேரி ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட கால் தான். வேற ஒண்ணும் இல்ல. நான் என்னன்னு பேசிட்டு வரேன். நீ படுத்துக்கோ. சீக்கிரம் பேசிட்டு வந்துருவீங்களா? நான் சீக்கிரம் பேசிட்டு வரேன்டா. நீ படுத்துக்கோன்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாரு. என்னாச்சு நிவின் அப்படின்னோனே, ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். அந்த கிருஷ்ணா யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னீங்கல்ல, அது யாருன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னோனே, யாரு அப்படின்றாங்க. கிருஷ்ணா ராகவோட ஃப்ரெண்டு அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு. ஆமா அதனால தான் அவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அவ்வளோதானா? வேற எதுவும் இருக்கா தெரியல. வேற என்ன இருக்கு? ஏது இருக்குன்னு தெரியல. கிருஷ்ணாக்கு யாருமே தெரியாதுன்னு சொன்னாரு. அப்புறம் எப்படி அப்படின்னோனே, அதுதான் எனக்கும் புரியல. இதுதான் நடந்தது. அந்த கிருஷ்ணாவ முழுசா நீங்க வாட்ச் பண்ணணும். டோட்டலா வந்து நம்பவே கூடாது விஜய் அப்படின்னோனே, சரி நான் பார்த்துக்கிறேன். சைட்ல கூட ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அவன். இங்க பாருங்க எந்த பொறுப்பையும் கிருஷ்ணா கிட்ட ஒப்படைக்காதீங்க. நீங்க அத பார்த்துட்டு ஒருவேளை ஒப்படைச்சாலும் அத நீங்க கண்காணிங்க விஜய் அப்படின்னோனே, சரி இதுக்கப்புறம் சொல்லிட்டீங்கல்ல, கிருஷ்ணா வந்து ஆள் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் என்ன டீட்டெயில் கிடைக்குதுன்னு பாருங்க. அந்த ராகவ் வந்து மட்டும் கிடையாது. அவங்க அப்பா வந்து பசுபதியும் இதில் இன்வால்வ் ஆயிருப்பாருன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இது எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா, இது ஏதோ வந்து ஒரு வந்து விளையாட்டு மாதிரி இருக்குது. எல்லாரையுமே வந்து அனுப்பிச்சிருக்காங்கன்னா, அப்போ ஏதோ பழி வாங்குறதுக்காக ஏதோ பண்ண மாதிரி தான் இருக்குது. இது எல்லாத்தையும் யோசனை பண்ணணும். உண்மையிலேயே இந்த குடும்பம் வந்து உண்மையான குடும்பமாகவே இப்போ எனக்கு சந்தேகமாக இருக்குது நிவின் அப்படின்னோடனே, நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா வந்து அவங்க பிஹேவியர் எதுவுமே சரியில்லை. இது எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ராகவ் எங்கே இருக்கான்? அவன் பின்னாடி அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு? எங்கே இருக்காரு? எல்லா விஷயத்தையும் கண்காணிங்க அப்படின்னோடனே சரின்றாரு நிவின். அடுத்து வந்து என்னங்க ரொம்ப நேரமாக பேசிட்டு இருந்தீங்க. இன்னும் நீ தூங்கலையா காவேரி? தூங்கு காவேரி. ஏன் காவேரி இப்படி பண்ணுறேன்னொன்னே, இன்னைக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால நான் உங்கள் தோள் மேலே படுத்து தூங்க போகிறேன் அப்படின்னோடனே, என் தலகாணி உங்கள் தோள் தான் அப்படின்றாங்க. சரி சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோள் மேலே அணைச்சி தூங்க வைக்கிறாரு. காவேரியை அப்படியே வருடி கொடுக்குறாரு. காவேரி ஏதோ நம்ம தப்பு பண்ண மாதிரியே இருக்குது. உண்மையிலேயே உன் அப்பா நல்லவர் தான் தோணுது காவேரி. எனக்கு என்னமோ அந்த குடும்பத்தை பற்றி சந்தேகமாக இருக்குது. இதை எப்படி உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் அப்படி யோசிக்கிறார் விஜய்.